சிவகங்கையில் கடந்த மாதம் முதலமைச்சரின் வருகையை ஒட்டி சுத்தம் செய்யப்பட்ட கல்லூரி மைதானம் தற்போது குப்பைகளால் நிறைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மன்னர் துரைசிங்கம் கலைக்கல்லூரிக்கு கடந்த மாதம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதற்காக கல்லூரி மைதானம் முதல் வெளிப்புற சாலைகள் வரை சீர் செய்யப்பட்டு சுத்தமாக காட்சியளித்தது. ஆனால் நிகழ்ச்சி முடிந்ததும் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அவசர கதியில் சுத்தம் செய்யப்பட்ட மைதானத்தில் தற்போது குப்பைகள் குவிந்துள்ளன. மைதானத்தை பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே கல்லூரி மைதானத்தில் உள்ள குப்பைகளை அகற்றி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரே பலன்னு பயங்கரமாக சுத்தம் பண்ணியிருந்தாங்க. அதாவது சிவகங்கை பொதுமக்கள் நெடுநாளாக குப்பை கிடக்குன்னு சொன்ன இடங்கள் கூட அந்த நேரத்தில் படபடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்க. ரோடு சாக்கடைகள்லேருந்து சிஎம் போகிற வழி வர்ற வழி எல்லாமே பயங்கரமாக இருந்தது. புது புது லைட்டுகள்லாம் போட்டு பளபளப்பாக 2 நாள் ரெடி பண்ணாங்க. இப்போ அவர் வந்துட்டு போய் 15 நாள் ஆச்சு. அவ்வளோதான், போட்டது தான். துப்புரவு பணியாளர்களை வச்சு சிஎம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வேலை செஞ்சதை வந்துட்டு போன பிற்பாடு ஒரு 2 நாள் அந்த குப்பையெல்லாம் அகட்டிட்டு இருந்தபடி வச்சுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்.